இந்த செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஜூன் மாதத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுப்பேன். லேலுயா சொல்லுமா? நீங்கள் எதை எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை நான் உங்களுக்கு இந்த மாதத்திலே செய்வேன். இந்த மாதம் அற்புதத்தின் மாதம், அதிசயத்தின் மாதம், ஆசீர்வாதத்தின் மாதம், கர்த்தர் உனக்காய் கிரியை செய்கிற மாதம். தேவன் உன் வாழ்க்கையிலே பலத்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் தேவன் உன்னோடு கூட இருந்து உனக்காய் வைராக்கியம் பாராட்டி எழும்பி தேவன் கிரியை செய்கிற மாதம். லேலுயா சொல்லுமா? ஆண்டவர் சொல்றார், நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, நீ ஜெபித்து கொண்டிருக்கிற, நீ வேண்டிக் கொண்டிருக்கிற, நீ தேவனை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிற, நீ தேவனை நோக்கி எதை கேட்டு கொண்டிருக்காயோ அதை நான் உனக்கு இந்த மாதத்திலே கொடுப்பேன், அதை செய்வேன், அதை நிறைவேற்றுவேன். ஆமென் சொல்லுமா? நம்முடைய ஆண்டவர் பொய்யுரையாத தேவன். ஆமென் சொல்லுமா? அவர் சொல்றார், நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, சொல்லியும் செய்யாதிருப்பேனோ. மனம் மாற ஆண்டவர் மனுபுத்திரன் அல்ல, பொய் சொல்வதற்கு அவரே மனிதன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொல்லுவதை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? நம்முடைய ஆண்டவர் வாக்கு பண்ணி வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க வாழ்க்கையில, இது நடந்தா நல்லா இருக்குமே, இது நடந்தா நல்லா இருக்குமே, எனக்கு இந்த ஒரு குறை இருக்கு, இந்த ஒரு குறை எனக்கு கிடைச்சிட்டா எனக்கு போதுமே, எனக்கு இந்த ஒரு நன்மை கிடைச்சிட்டா எனக்கு போதுமே, இந்த ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிட்டா போதுமேன்னு சொல்லி நீங்கள் தேவனை நோக்கி எதெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, எதெல்லாம் கேட்குறீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தின் விருப்பத்தை நான் பார்க்கிறேன், உன் ஜெபத்தை நான் பார்க்கிறேன், உன்னுடைய நினைவுகளை நான் பார்க்கிறேன், உன் விருப்பங்களை நான் பார்க்கிறேன், உன் கண்ணீரை நான் பார்க்கிறேன், உனக்குள்ள இருக்க அங்கலாய்ப்பை நான் பார்க்கிறேன், நீ என்னிடத்துல ஜெபித்து கொண்டிருக்க அந்த ஜெபத்தை நான் பார்க்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, இந்த மாதத்திலே உன் வாழ்க்கையிலே அற்புதம் இயேசுவின் நாமத்திலே நிச்சயமாய் நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதத்திலே நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன். விசுவாசிக்க ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் சொல்லுவோமா? கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லாருக்குள்ளமே எதிர்பார்ப்புகள் இருக்கு. எல்லாருக்குள்ள என்ன செய்யுது? எதிர்பார்ப்புகள் இருக்கு. நிறைய வீடுகளுக்கு ஜெபிக்க போறேன், ஜெபிக்க போனா ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை என்ன செய்யறாங்க? சொல்றாங்க, ஐயா ஒரு இடம் வாங்கணும், ஜெபம் பண்ணிக்கோங்க. ஐயா இடம் வாங்கியாச்சு, வீடை கட்டணும், என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. வீட்டுல கல்யாணம் நடக்கணும், ஜெபம் பண்ணிக்கோங்க. குழந்தை கிடைக்கணும், ஜெபம் பண்ணிக்கோங்க. நல்ல வேலை கிடைக்கணும், ஜெபம் பண்ணிக்கோங்க. தொழில் ஆசீர்வாதமா மாறணும், ஜெபம் பண்ணிக்கோங்க. சந்ததி கிடைக்கணும், என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணிக்கோங்க. கோர்ட்ல கேஸ் நடக்குது, கேஸ்ல எனக்கு வெற்றி கிடைக்கணும், ஜெபம் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வர வேண்டிய சொத்து வராம இருக்கு, அந்த சொத்து வந்து சேரணும், அதுக்காக என்ன செஞ்சுக்கோங்க? ஜெபம் பண்ணிக்கோங்க. எத்தனையோ ஜெப குறிப்புகளை வீடுகளுக்கு போகும்போது நான் கேட்கிறேன், ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதத்திலே உன்னுடைய எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் உனக்கு பதில் தருவார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அந்த வார்த்தை வரும் பொழுது அந்த வார்த்தையை கேட்ச் பண்ணணும். ஆமென் நீங்க சொல்லும் பொழுது என்ன நடக்குதுன்னா, எனக்கு அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். ஆமென் சொல்லுமா? நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா வார்த்தை உங்களை தேடி வருது. நீங்க ஆமென் சொன்னா ஆளு பக்கத்துல யாராவது ஆமென் சொன்னா அங்க போயிடும். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை உங்க பக்கம் விட்டுற மாட்டேன், ஆமேன்னு சொல்லி மொத்த ஆசீர்வாதத்தை நானே அள்ளிடுவேன், என்ன சாதாரணமா நினைச்சிடாதீங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுமா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எதப்பா எதிர்பார்த்து கொண்டிருக்கிற? எது நடந்தா உனக்கு போதும்? உன் வாழ்க்கை என்ன நன்மை கிடைச்சா போதும், என்ன ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சா போதும், இந்த ஒரு உயர்வு கிடைச்சா போதுமே, நீ காத்துக்கிட்டு இருக்கையே. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வாழ்க்கையில அதை செய்கிறதுக்கு போதுமான தேவனா இருக்கிறேன். ஆமென் சொல்லுமா? நம்முடைய ஆண்டவருக்கு பேரு எல்சடாய். சொல்லுங்க, எல்சடாய். எல்சடாய் அப்படின்னா நிறைய மீனிங் இருக்கு அதுல. எல்சடாய் சர்வ வல்லமுள்ள தேவன், ஆல்மைட்டி காட். எல்லா வல்லமைக்கும் மேலான வல்லமை, எல்லா அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரம், எல்லா சக்திக்கும் மேலான சக்தி, எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா. இன்னொரு அர்த்தம் என்ன படுத்து தெரியுமா? இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் மீ. அவர் நம்முடைய எல்லா போதுமானவர்களுக்கும் மேலான தேவன். அல்லேலூயா சொல்லுமா?
எல்சடாய்னா என்ன அர்த்தமா? என் வாழ்க்கையில என்னென்னலாம் தேவை நினைக்கிறனோ அதெல்லாம் செய்யறதுக்கு மேலானவர் அவர். அல்லேலூயா சொல்லுமா? ஒரு சிலர் நம்ம கேட்போம், இவங்ககிட்ட போய் கேட்டா இதெல்லாம் அவங்களால செய்ய முடியும், அதை அவங்களால செய்ய முடியாது. எல்லாருக்குமே ஒரு லெவல் இருக்கு. அவங்கவுங்க அந்தந்த லெவலில் தான் என்ன செய்ய முடியும்? உதவி செய்ய முடியும், கொடுக்க முடியும், செய்ய முடியும், நடக்க முடியும். ஆனா நம்முடைய ஆண்டவர் எல்சடாய் இருக்காரு, அவரால் முடியாதது ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா சொல்லுமா? பைபிள்ல ஒரே ஒருத்தர் மாத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கான், ஆண்டவரே உங்களால் எல்லாம் முடியும், நீங்க செய்ய நினைச்சது தடைப்படாது, ஆண்டவரே நீங்க வாக்கு பண்ணதை நிறைவேற்றுவதற்கு வல்லவரா இருக்கீங்க. வாயில சொல்லிக்கிட்டே இருந்தான். யாரு சொல்லுங்க? யோபுவும் சொன்னா, இன்னொருத்தன் யாரு? ஆபிரகாம் சொல்லிட்டு இருக்கான். அல்லேலூயா சொல்லுமா? ஆபிரகாம் என்ன சொல்லிட்டு இருக்கான்? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்? ஆண்டவரே நீங்க சொன்னதை நிறைவேற்றுவீங்க ஆண்டவரே, நீங்க வாக்கு பண்ணதை நிறைவேற்றீங்க ஆண்டவரே, நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே, உங்களால முடியாது எது இல்லை ஆண்டவரே, நீர் செய்ய நினைச்சது தடைபடாது, தேவன் எனக்கு வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்றி முடிப்பார் சொல்லிக்கிட்டே இருந்தான். அல்லேலூயா. சொல்ல 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 அற்புதம். ஆமென் சொல்லுமா? நான் சொல்லுவேன், தேவனை நம்பி தேவனை விசுவாசிச்சு நீங்க தேவனுடைய உங்க வாயில தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செஞ்சீங்கன்னா அந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை உருவாக்கும் சக்தி. அல்லேலூயா சொல்லுமா? எப்படி ஃபேன் இருக்கு, ஒரு சுவிட்சை உடனே கரண்ட் எங்க போகுது? ஃபேனுக்கு போகுது. ஃபேன்ல போய் கரண்ட் பட்டனை என்ன செய்யுது? ஃபேன் சுத்த ஆரம்பிக்குது. அல்லேலூயா. நீங்க வாயில பேச ஆரம்பிக்க என்ன நடக்குதுன்னா, ஆவியானவர் நீங்க பேசுற வார்த்தையை கையில் எடுக்கிறாரு, நீங்க பேசுற வார்த்தையை அவர் நினைச்சாரு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆவியானவர் போய் ஃபேன் ஓடுற மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் செய்ய ஆரம்பிச்சிருவார். ஆமென் சொல்லுமா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னா, நீ எதிர்பார்க்கிற முடிவை நான் உனக்கு செய்வேன்னு நம்பு. அல்லேலூயா. பிசாசோட தந்திரம் எப்படி தெரியுமா? எப்பயுமே பாத்தீங்கன்னா தேவனுடைய திட்டத்துக்கு எதிர்மறையா பேசுறவன் யாரு? ஆண்டவர் சொன்னார் சாகவே சாவீர்கள் இந்த கனியை பூசிச்சா. அவன் என்ன சொன்னா? நீங்க இந்த கனியை பூச்சினா சாகவே சாக மாட்டீங்கன்னா. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட வாக்கு பண்ணிட்டாரு, உனக்கு வாக்கு தத்தத்தின் பிள்ளை என்ன செய்யும்? பறக்கும். மனைவி பார்த்தா எங்கேயா பறக்குது, போயா இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு விமானமா ஒரு பிள்ளை இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டான். நான் சொல்லுவேன், தேவனுடைய திட்டங்கள் உன் வாழ்க்கையிலே, தேவனுடைய சித்தங்கள் உன் வாழ்க்கையிலே, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில உன் தொழில நடப்பதுக்கு தாமதமாகுதுன்னு சொல்லி குறுக்கு வழியை தேடி போயிடாத, சோர்ந்து போயிடாத, அவிசுவாச வார்த்தைகளை விட்டுறாத. தேவனை நம்பி தேவனிடத்தில் விசுவாச வார்த்தைகளை பேசி சொல்லிக்கொண்டே இரு. தேவனுடைய அற்புதம் உன் வாழ்க்கையில நடக்கும், உன் குடும்பத்தில் நடக்கும், உன் பிசினஸ்ல நடக்கும், உன் சரீரத்துல நடக்கும், உன் தொழில நடக்கும். தேவன் கிரியை செய்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அப்ப அற்புதம் எங்க இருக்கு சொல்லுங்க? பக்கத்தில் ஆளை கையை பிடிச்சிருங்க. அற்புதம் சொல்லுங்க உங்க வாயில இருக்குன்னு சொல்லுங்க. அற்புதம் உங்க வாயில இருக்கு. வாயை நல்லா கழுவி விசுவாச வார்த்தைய முழங்குங்க. தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா சொல்லுமா? பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம் என்னன்னா, ஆண்டவர் செய்யறேன் பாரு, அவன் சொல்லுவான் அது நடக்காது, அது லேட் ஆகும், அதெல்லாம் வராது, நீ சும்மா ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான், அதெல்லாம் வாழ்க்கையில் என்ன செய்யாது? நடக்காது. நீ இவ்வளவு ஜோம் பண்ணிட்டு தானே இருக்க, என்ன பெருசா மாறிடுச்சு? இதெல்லாம் யாருடைய வார்த்தை? பிசாசுடைய வார்த்தை. நான் சொல்லுவேன், தேவனுடைய ஆசீர்வாதம் வருவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும், ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு தகுதியான நபராக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? பொறுமையோடு இருக்கணும், காத்திருக்கணும், பெற்றுக்கொள்றதுக்கு எப்படி மாறணும்? தகுதியா இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. பிசாசு சொல்ற பொய்யை என்ன செஞ்சிடக்கூடாது? நம்பிடக்கூடாது. பிசாசு சொல்ற அவிசுவாசத்தை நம்பிடக்கூடாது. பிசாசு சொல்ற எதிர்மறையான வார்த்தையை நம்பிடக்கூடாது. ஆண்டவரை பார்க்கணும். உன்னுடைய இயலாமை சூழ்நிலையிலும், உன்னுடைய தேவையின் சூழ்நிலையிலும், உன்னுடைய நெருக்கடியான சூழ்நிலையிலும், மாறுதலா இருக்க இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனை பார்த்து உன் வாயிலே, தேவன் நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை எனக்கு அவர் நிச்சயம் செய்வார், அவர் எனக்கு அற்புதம் செய்வார் நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அத்தனை இருள் உங்களை விட்டு விலகி வெளிச்சம் உண்டாகி ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை எதிர்பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருக்க? நீ எதை எதிர்பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருக்க, அதை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுமா? கடந்த ஒரு மாசம் 2 மாசம் ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு போயிருந்தேன்.
அவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு வீடை விலை பேசிட்டாங்க. எதிர்த்தாப்புல வீடு என்ன செஞ்சாச்சு? விலை பேசி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. பத்திரம் எழுத போகிற அன்னைக்கே ஸ்டாப் பண்ணி குழப்பம் பண்ணி பத்திரம் எழுத மாட்டாங்க. ஒரே கலக்கம் அந்த வீட்டாருக்கு. நான் தச்சையில் அந்த பக்கம் ஜெபத்துக்கு போகிறேன், அப்படியே அவங்க வீட்டுக்கு போகிறேன், அவங்க ரொம்ப கலக்கத்தோடு இருக்காங்க. இப்போ நான் போகும்போது அவங்களுக்கு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொல்கிறாரு, கால் மிதிக்கிற இடத்தையும் உங்களுக்கு சொந்தமாக கொடுப்பேன், உங்களுக்கு சொந்தமாக கொடுப்பேன், உங்களுக்கு சொந்தமாக கொடுப்பேன், உங்களுக்கு சொந்தமாக கொடுப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். ஜெபம் பண்ணிட்டோம். அவங்களால அந்த கலங்கி போய் பயந்து போய், ஐயோ இவங்க செய்வனை வச்சுருவாங்களோ, அதை பண்ணிடுவாங்களோ, இதை பண்ணிடுவாங்களோ, வாங்க முடியுமா வாங்க முடியாதா, என்ன செய்ய போகிறோன்னு சொல்லி கலங்கி போயிருந்தாங்க. ஆனால் தேவன் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த மாதத்திலே அற்புதமாக இந்த பத்திரத்தை முடித்து பத்திரத்தை அவங்க கையில் கொடுத்து அந்த வீட்டை தேவன் அவர்களுக்கு சொந்தமாக கொடுத்துட்டார். பிசாசு எப்பயுமே எப்படி தான் பேசுவான்? எதிரடையாக தான் பேசுவான். தொழிலை குறித்து நல்லா பிளான் பண்ணுவீங்க, ஆனால் பிசாசு என்ன பிளான் பண்ணுவான்? ஆமாம், என்ன பெருசாக வந்துட போகுது, அது ஏதோ சும்மா வைத்த கழுவ வேண்டிதான் அப்படிம்பா. ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்னது? விருத்தி அடையணும், பழுகணும், பெருகணும், வர வர விருத்தி அடையணும், பலத்தவனா மாறணும். உன்னுடைய தொழில், உன் பிசினஸ் லாபகரமா மாறணும், செழிப்படையணும், மேன்மை அடையணும், உயர்ந்தவனா மாறணும். அல்லேலூயா. இது யாருடைய சித்தம்? கர்த்தருடைய சித்தம். பிசாசு என்ன சொல்லுவான்? அது சும்மா அப்படித்தான் பைபிள் சர்ச்சில் சொல்லுவாங்க. அந்த நேரம் ஆமீன் போட்டு வந்து நீ வாடு உன் வேலையை பாரு. அல்லேலூயா. தொழிலை குறித்து புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது, வேலையை குறித்து புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது, கணவனை நினச்சி புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது, மனைவியை நினச்சி புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது, பிள்ளையை நினச்சி புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி நீ செய்கிறதுனால ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது, இன்னும் ஒஸ்டாக தான் ஆக போகுது. ஆனால் இந்த எதிரடையான சூழ்நிலையில் உங்கள் வாயில் நீங்கள் விசுவாசத்தை பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். லேலியா சொல்லுமா, பிசாசு கிரியை செய்யுதோ தேவன் கிரியை செய்ய போகிறது எங்கே தான் இருக்கு? நம்ம வாயில தான் இருக்கு. லேலியா சொல்லுமா, நம்ம வாயில மட்டும் நீங்க மாறுதலா பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரலோகம் உங்களை பார்த்து கை கொட்டி கொண்டாடும். லேலியா சொல்லுமா, நீங்க அவிசுவாசமா பேச பேச நரகம் தான் என்ன செய்யும்? கை கட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நாம் நரகத்தின் பிள்ளை அல்ல, பரலோகத்தின் பிள்ளைகள். பரலோக தேவனுடைய வார்த்தையை நம்பி விசுவாசி வாழ்றவங்க தேவனுடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். ஆமென் சொல்லுமா. ஆண்டவர் சொல்றார், நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை நான் உனக்கு கொடுப்பேன். எதை எதிர்பார்த்து கொண்டிருக்க? என்ன மாற்றம் தேவை நினைச்சுக்கிட்டு இருக்க? ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணு, ஆண்டவர் நோக்கி காத்துரு. அதுக்காக விசேஷித்த ஜெபத்தை போடு, விசேஷித்த உபவாச ஜெபத்தை போடு, அதற்காக காத்துரு, அதற்காக தேவ சமூகத்தில் உட்காரு, அதற்காக தேவ பிரசன்னத்துக்குள்ளாய் வா, வார்த்தைக்குள்ளாய் வா, அபிஷேகத்துக்குள்ளாய் வா, வெளிப்பாடுக்குள்ளாய் வா. தேவ சித்தம் என்னன்னு கண்டுபிடி. ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணி, ஆண்டவரை நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன கொண்டு போங்க ஆண்டவரே ஜெபம் பண்ணி. கர்த்தர் திட்டங்களையும் தரிசனங்களையும் எல்லாவற்றையும் முன்னாடி காண்பிப்பாரு. அதுல கால் வச்சு போயிட்டே இரு. கர்த்தர் உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுமா. ஒரு லெவல் ஆசீர்வாதத்துக்கு ஏற்கனவே பண்ண ஜபத்தில் வந்து நின்னாச்சு. அல்லேலூயா. ஏற்கனவே காண்பிச்ச நேசம், ஏற்கனவே காண்பிச்ச அன்பு, இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். அல்லேலூயா சொல்லுமா. நெக்ஸ்ட் லெவலுக்கு போனால் என்ன செய்யணும்? ரெடி ஆகணும். ஆமென் சொல்லுமா. ஃப்ளைட்டில் பல முறை போயிருக்கேன். ஃப்ளைட் போய் நின்ன உடனே பார்த்தோன்னா டீம் வந்துடுவாங்க. ஒருத்தன் சாமான இறக்கிட்டு இருப்பான், இன்னொருத்தன் வந்து பெட்ரோலை போட்டுக்கிட்டு இருப்பான், ஒருத்தன் உள்ள வந்து என்ன செய்வான்? வண்டியை கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பான், இன்ஜினை போய் ஒருத்தன் செக் பண்ணுவான், அதை ஒருத்தன் செக் பண்ணுவான், இதை ஒருத்தன் செக் பண்ணுவான், எல்லாம் செக் பண்ணி முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு டீம் வெளியே போயிட்டே இருக்கும். அடுத்து ஒரு ஹாஃப் அன் ஹவரில் பார்த்தா இன்னொரு டீம் என்ன செஞ்சிடும்? உள்ள வந்துடும், வண்டி பேக்கப் போய் மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து பறக்கிறதுக்கு ஆயத்தம் தேவை. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நெக்ஸ்ட் லெவலுக்கு போகல, இப்படியே நிக்கிறேன் பாஸ்டர், ஏற்கனவே பண்ண ஜெபத்துக்கு வந்துட்டப்பா, ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சாச்சு, ஏற்கனவே கர்த்தரை நேசிச்ச, ஆதியில் இருந்த அன்பை காண்பிச்ச, அது எல்லாத்துக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு லெவல்ல வந்து நின்னாச்சு. இந்த லெவலுக்கு மேல வண்டி என்ன செய்ய மாட்டேங்குது? டேக்கப் போய் மேல போக மாட்டேங்குது. ஒரு லெவல்ல வந்து நின்று அப்படியே நிக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த லெவலுக்கு போகணும்னா அடுத்த ஒரு பேக்கப் உனக்கு தேவை. தேவ சமூகத்தில் காத்திருக்குது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல புது பலனை அடைந்து சட்டைகளை அடித்து கொண்டு உயர எழும்பி பறப்பார்கள். லேலுயா சொல்லுமா. கழுகு பார்த்தீங்கன்னா பிறந்தப்போ ஒரு ரெக்கை பறந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே அந்த என்ன செஞ்ச இறகுகள்லாம் பழசாயிரும்.
உடனே அந்த கழுகு என்ன செய்யுமா, ரொம்ப உயரமான இடத்துக்கு கஷ்டப்பட்டு பறக்குமா. ரொம்ப உயரமான இடத்துக்கு, எந்த மிருகமும் எந்த ஒரு பறவையும் யாருமே வர முடியாத இடத்துக்கு போகுமா. அங்கே போய் உட்காந்து தான் உடம்புல இருக்க எல்லா அந்த சிறகுகளை அந்த முடி என்ன செய்யுமா, ஒன்றா கொத்தி கொத்தி பிச்சு 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 கீழே போடும். மொட்டை அடித்த மாதிரி அந்த கழுகு எப்படி இருக்கும், முழுக்குன்னு உட்காந்துரும். அடுத்து புதிய சிறகுகள் முளைக்கிறதுக்காக அமைதியாக உட்காந்துட்டு, சாப்பிடாது, தண்ணி குடிக்காது, சரியாக வெளியே எங்கேயும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. போனால் என்ன ஆயிரும், ரெக்கை இல்லையா, யார் நாய் வந்தால் கூட டபக்குன்னு பிடிச்சிட்டு போயிடும் கழுக. வெளியே எங்கேயும் போக முடியாது, அமைதியாக காத்துரும். எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கான், புதிய சிறகுகள் புதிய ரெக்கை முளைக்கிறதுக்கு. அப்படியே அமைதியாக காத்துக்கிட்டு இருக்கும். வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருந்தேன்னா நியூ ஸ்ட்ரென்த், புதிய பலன், புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய கிருபை, புதிய வரங்கள், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய உயர்வுகள், புதிய மேன்மைகள், புதிய அடுத்த கட்ட அத்தனை ஆசீர்வாதமும் தேவ சமூகத்துல காத்திருக்கிறது மட்டும்தான். அல்லேலூயா சொல்லுமா, வேற எந்த வழியுமே கிடையாது, ஒரே வழிதான் நமக்கு. அல்லேலூயா. அப்படியே உட்காந்துட்டே இருக்குமா கழுகு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முடி முளைக்கும், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குமா, முடி முளைக்குது முளைக்குது முளைக்குது. ஃபுல்லாக முடி முளைச்ச உடனே அப்படி ஒரு உழுப்பு உழுப்புமா, ஒளிப்பிட்டு அப்படியே வெளியே வந்து அப்படியே பார்க்குமா, அப்படியே வானத்தை பார்க்குமா, வர்றேன் உன்னை தொடுறதுக்கு. என்ன செய்கிறேன், உன்னை என்ன செய்கிறேன், தொடுறதுக்கு வர்றேன். பறந்ததை காட்டிலும் மிக அதிகமா, மிக உயரமா, மிக வலிமையாக நான் பறக்க போறேன்னு சொல்லி செட்டையில அடிச்சுக்கிட்டு அப்படியே உயர எழும்பி ஹை லெவல்ல பறக்குமா. அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவர் சொல்றார், இது வரைக்கும் உன் வாழ்க்கையில நீ பெற்ற ஆசீர்வாதத்தை காட்டிலும், உயர்வை காட்டிலும், கனத்தை காட்டிலும், மேன்மையை காட்டிலும் தேவன் உன்னை நெக்ஸ்ட் லெவலுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்தி பறக்க வைப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வலது சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்வு உயர்வதாக, என் குடும்பம் உயர்வதாக, என் தொழில் உயர்வதாக, என் குடும்ப உறுப்பினருடைய வேலை உயர்வதாக. இயேசுவின் நாமத்தினாலே அடுத்த கட்ட வளர்ச்சி என் வாழ்க்கையில ஆரம்பமாவதாக. அடுத்த கட்ட பெருக்கம் இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையில ஆரம்பமாவதாக. இயேசுவின் நாமத்திலே எழும்புகிறேன், பறக்கிறேன், உயர எழும்புவேன். நெக்ஸ்ட் லெவல் ஆசீர்வாதத்துக்கு என்ன செய்யணுமா, காத்திருக்கணும். ஆமென் சொல்லுமா. இன்னைக்கு எல்லாருக்கும் ஆசை, வாழ்க்கையில் என்ன செய்யணும், உயர்ந்து வரணும், பறக்கணும். எங்கள் வீட்டம்மா அடிக்கடி என் கூட சண்டை போடும். என்ன சண்டை தெரியுமா, நீ மட்டும் ஃப்ளைட்லேயே போறியா, என்னைய எப்பயா ஃப்ளைட்டில் ஏற்ற போகிறேன், அட்லீஸ்ட் இந்த சென்னை வரைக்காவது ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு அனுப்பியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. பொறுமா, ஏதாவது ஒரு வேலை வரட்டும், அப்போ என்ன செய்கிறேன், உன்னை அனுப்புகிறேன் அப்படின்னு. போன மாதம் கூட ஷூட்டிங் போயிட்டு வந்தோம், கொச்சினுக்கு டைம் செட் ஆகலை, பிஷப் ஐயா மகா கல்யாணத்துக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தேன். அப்போ கூட சொல்ல, இப்போயாவது கூட்டிகிட்டு போகக்கூடாதா, பொறுமா நீ பறக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது. அல்லேலூயா. என் வைஃப் சொல்லிச்சு, நானும் ஜாய்ஸ் மேயர் மாதிரி ஊழியம் செய்ய போகிறேன். ஜாய்ஸ் மேயர் வீட்டுக்காரு பேக்கை தூக்கிட்டு வர்ற மாதிரி நீ என் பேக்கை தூக்கிட்டு என் பின்னாடியே வர்ற, ஒவ்வொரு நாடாக போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா. நான் சொன்னேன் ஆமேன்னு சொன்னேன். அல்லேலூயா சொல்லுமா. என் மனைவி என்ன காட்டிலும் உயர்ந்து வந்தா அதை பார்த்து 100% சந்தோஷப்படுற ஒரே ஆளு நான் தான். ஆமேன்னு சொல்லுமா. ஒரு துளி கூட எனக்கு என்ன கிடையாது, போற முடியாது, ஏன் சரீரம். அல்லேலூயா. ஒரு நாள் ஒருத்தர் வந்தார் என்கிட்ட, பாஸ்டர்மா வர்ஷிப் பண்ணா அப்படியே அனலா இருக்கு பாஸ்டர், நீங்க பண்ணா கூட அப்படி இல்லை பாஸ்டர் அப்படின்னு. நான் சொன்னேன், என்ன என் குடும்பத்தை பிரிக்கல, உனக்கு என்னடா அவ்வளவு சந்தோஷம், பாஸ்டர் பண்ணாங்க அது சந்தோஷம், அதுக்காக என்னையடா டிகிரேட் பண்ற. எல்லாருக்கும் என்ன ஆசை, பறக்கணும். அல்லேலூயா. அவன் காரை வாங்கிட்டா நம்மளும் காரை என்ன செஞ்சாங்கணும், வாங்கி ஆகணும். அல்லேலூயா. அவன் நகை வாங்கிட்டா நம்மளும் நகை என்ன செஞ்சாங்கணும், வாங்கி ஆகணும். அவன் ட்ரெஸ் வாங்கிட்டா நம்மளும் ட்ரெஸ் வாங்கணும். அவன் இடம் வாங்கிட்டா நம்மளும் இடம் வாங்கிடணும். அவன் வீடை கட்டிட்டா நம்மளும் என்ன செஞ்சிடணும், ஹலோ வீடை கட்டிடணும். கர்த்தர் உயர்த்துற வரைக்கும் காத்திருக்கணும். அல்லேலூயா. தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள்ள என்ன செய்யுங்க, அடங்கின. நீங்களா எதையா தேடிட்டு போனீங்கன்னா அது முட்டிக்கிட்டு போய் நிற்கும். அல்லேலூயா. பல சிக்கலை உண்டு பண்ணிடும், பல சமாதானத்தை குறைச்சல உண்டாயிரும், ஏகப்பட்ட சிக்கலை போய் மாட்டிக்கிருவீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த ரெடியா இருக்காரு. ஒரே ஒண்ணுதான், காத்துருங்க.
பக்கத்துல கையை பிடிச்சலுங்க. கர்த்தருக்கு காத்துருங்க சொல்லுங்க. கர்த்தருக்கு காத்துருங்க. கர்த்தருக்கே காத்துருங்க. அவர் உங்களை உயர்த்தி, உங்களை கர்த்தர் உயர்த்தி அவரே உங்களை பறக்க வைப்பாரு. அப்ப எல்லாருக்கும் என்ன ஆசை? பறக்கணும். அடிச்சு நான் சொல்வேன், நெக்ஸ்ட் லெவல் ஆசீர்வாதம் ஆவியானவர் சொல்றார் இந்த கால வேளையில அவருடைய பிரசன்னம் தான். அவருடைய பிரசன்னம் தான். அந்த பிரசன்னத்துல உட்காரு. ஆண்டவர் சொல்றார், அந்த பிரசன்னத்துல உட்கார்ந்துட்டேன்னா போதும். அந்த பிரசன்னம் உன் மேல எந்த அளவுக்கு தேவனுடைய ஆவி இறங்குதோ, தேவனுடைய அபிஷேகம் உன் மேல இறங்குதோ, ஆவியானவர் உன் மேல இறங்கி வர்றாரோ, எந்த அளவுக்கு தேவனுடைய மகிமை உன் சரீரத்தையும் உன் ஆவி ஆத்மா சரீரத்துல தேவ பிரசன்னம் இறங்குதோ, அந்த அளவுக்கு தேவன் உன் வாழ்வை உயர்த்தி மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார். இல்லையா? சொல்லுமா, உங்க உயர்வு எங்க இருக்கு? தேவ சமூகம் தான். ஆமீன் சொல்லுமா. எந்தெந்த விஷயத்துல தடை இருக்கா, பிரச்சனை இருக்கா, விடுதலை இல்லையா, அந்த விஷயத்துக்காக ஸ்பெஷலா ஜெபம் பண்ணுங்க. ஸ்பெஷலா தேவ சமூகத்துல உட்காருங்க. ஸ்பெஷலா அதுக்காக சொல்லி 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 ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்ற அந்த விஷயத்துல மிகப்பெரிய வெற்றியை பார்ப்பீங்க. ஆமீன் சொல்லுமா. அந்த விஷயத்துல என்ன செய்வீங்க? மிகப்பெரிய வெற்றி. தேசத்துல பஞ்சம். ஈசாக்கு கேட்கிறேன், ஆண்டவரே நான் எகிப்துக்கு போறேன், அங்க நைல் நதி இருக்கு, செழிப்பா இருக்கு, அங்க போனதான் என்னால என்ன செய்ய முடியும்? விவசாயம் பண்ணி என்கிட்ட ஆடு மாடு எக்கச்சக்கமா இருக்கு, என்னால ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, இங்கேயே இருறா, இந்த தேசத்துல உன்னை ஆசீர்வதிப்பேன்றாரு. அல்லேலூயா. அவன் என்ன நினைச்சிருப்பான் மனசுக்குள்ள? ஆமீன்னு சொல்லிட்டான். நல்ல விசுவாசி. நம்மளா இருந்தா என்ன செய்வான்? போங்க ஆண்டரே, ரொம்ப இத்தனை நாள் இங்கே தானே ஆண்டரே இருக்கோம், இத்தனை நாள் எங்கே தான் இருக்கோம், இங்கே தான் இருந்துட்டு, இத்தனை நாள் இங்கே தானே எல்லாம் நடந்துட்டு இருக்கு, ஒன்றும் இல்லாதனால நான் அங்கே போகலன்னு சொல்றேன், என்ன சொல்றீங்க? ஆண்டவர் சொல்றாரு, இங்கேயே இருப்பான். வார்த்தையை கேட்டான், ஜெபம் பண்ணா, விசுவாசத்தில் கொண்டு போய் விதைய விதைச்சான். வேதம் சொல்கிறது, அந்த தேசத்துல ஈசாக்கு விதை விதைத்தான். அந்த வருஷத்துல தேவன் அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுமா. அதே தேசம்தான், அதே இடம்தான், அதே பஞ்சம்தான். இப்போ ஒண்ணு செஞ்சான், தேவ சமூகத்துல காத்திருந்தான். என்னால முடியல ஆண்டவரே, பஞ்சமா இருக்கு ஆண்டவரே, தண்ணி இல்ல ஆண்டவரே, விவசாயம் பண்ண முடியல ஆண்டவரேன்னு ஓஞ்சு போய், சோர்ந்து போய், நொறுங்கி போய் தேவ சமூகத்துல உட்கார்ந்து என்ன ஆண்டவரை செய்ய, நான் போகட்டுமா ஆண்டவரே அங்க அப்படின்னு கேட்கிறான். இங்கேயே இருறா, இங்கேயே உன்னை ஆசீர்வதிப்பேன்றாரு. அல்லேலூயா சொல்லுமா. நான் சொல்லுவேன், உன் வேலையில சோர்ந்து போயிருக்கியா, உன் தொழில ரொம்ப சோர்ந்து போயிருக்கியா, நீ செய்யற வேலையில ரொம்ப ஒரு சலிப்படைஞ்சு போயிருக்கியா, நீ செய்யற காரியத்துல பெருசா ஒரு ஒன்னும் வெற்றியை காண முடியலையே, வாய்க்கு வயிறுக்கு தானே போய்கிட்டு இருக்கு, ஒன்னும் பெருசா இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, ஆண்டவர் சொல்றாரு, அந்த தொழிலுக்காக ஜெபம் பண்ணு. இல்லையா சொல்லுமா. கர்த்தர் உன் கையில என்ன கொடுத்திருக்காரோ அதுக்காக நீ ஜெபம் பண்ணு. அதே பஞ்ச தேசத்துல, எந்த இடத்துல அறுவடை இல்லைன்னு சொன்ன தேசத்துல, எங்க தண்ணி இல்லைன்னு சொன்ன தேசத்துல, எங்க வாழ முடியாதுன்னு சொன்ன தேசத்துல, எங்க விவசாயம் பண்ண முடியாதுன்னு சொன்ன அதே இடத்துல 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து தேசத்து ராஜாவே வந்து சொன்னான், கர்த்தர் உன் கூட இருக்காருன்னு சொன்னான். அல்லேலூயா சொல்லுமா. நாம தாங்க சொல்லிட்டு இருக்கோம், எனக்கு இது சரியில்லை, இந்த அது சரியில்லை, அது சரியில்லை. நான் மட்டும் அமெரிக்காவில் பிறந்திருந்தேன்னா, எனக்கு மட்டும் காசு நிறைய இருந்துச்சுன்னா, நான் மட்டும் அந்த வீட்டில் பிறந்தேன், உனக்கு போய் மகனா பிறந்த வீட்டில் சொல்லு. ஹலோ, உங்க உயர்வு அங்கேயோ இங்கேயோ எங்கேயுமே இல்லைங்க, தேவ சமூகங்க. அல்லேலூயா சொல்லுமா. இருக்கிற விஷயத்துக்கு, இருக்கிற வேலைக்கு, இருக்கிற தொழிலுக்கு நீ தேவனை நோக்கி ஜெபம் பண்ணு. வறட்சியா இருக்க அந்த தொழிலையே, அந்த வேலையே கர்த்தர் பூத்து குலுங்க பண்ணி, காற்று கலங்க பண்ணி, ஆலையில திராட்சரசம் ஓடுவது போல, எண்ணெய் ஓடுவது போல, பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்தை போல கர்த்தர் உன் வேலையை, உன் தொழிலை கர்த்தர் சொல்றார், இந்த மாசத்துல இருந்து செழிப்பு, ஆசீர்வாதம், பெருக்கம் ஆரம்பமாகிறது. ரிசீவ் பண்ணிக்கோங்க. பிசாசு உன்னை குறிச்சு ஒன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான், அது நடக்காது. அல்லேலூயா சொல்லுமா. வலது சொல்லுங்க, பிசாசே என்ன குறிச்சு நீ என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கியோ, இயேசுவின் நாமத்தினால அத்தனை பிளான்களையும் கேன்சல் பண்றேன். நீ செய்ய நினைச்சது எல்லாம் தடைபட்டு போகும். சொல்லுங்க, கர்த்தாவே நீர் என்னை குறித்து வைத்திருக்கிற எல்லா திட்டங்களும் இயேசுவின் நாமத்துல நிறைவேற போகிறதுக்காக உங்களுக்கு நன்றின்னு சொல்றேன். ஆமேன் சொல்லுமா. எப்பவுமே 2 சத்தம் உங்க காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு சத்தம் சொல்லும், முடியாது 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 முடியாது.
இன்னொரு சத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கும், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடியும் 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 முடியும். ஆமீன் சொல்லுமா? நீ எந்த சத்தத்தை நம்புறியோ அந்த சத்தம் தான் உன் வாழ்க்கையில் நடக்கும். ஐயோ, அஞ்சைவனை வச்சுட்டான் வச்சதுல இருந்து சரியில்லை 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 சரியில்லை. ஹலோ, அன்னைக்கு வந்து அவ கண்ணு பார்த்தாளா, அவ கண்ணு போட்டா பாருங்க, அன்னைக்கே போச்சு. கண்ணு வச்சுட்டான். என்ன கண்ணு வச்சுட்டான், மூக்கு வச்சுட்டான், வாய் வச்சுட்டான். எவன் பொறாமப்பட்டு என்ன ஆக போகுது, எவன் ஜெய்வனை வச்சு என்ன ஆக போகுது, எவன் என்ன சொல்லி என்ன ஆக போகுது, கர்த்தர் சொல்றதா உங்க வாழ்க்கை நடக்க போகுது. இல்லைங்களா சொல்லுமா? அப்ப நம்ம என்ன சொல்லணும் தேவன் எதிர்பார்க்க தெரியுமா? அதுக்கு எதிரடையா பேசு. பிசாசின் வார்த்தைக்கு எதிரடையாய் பேசு. அவிசுவாசத்துக்கு எதிரடையாய் பேசு. பிசாசுவ மனசுல பேசுற எல்லா அவிசுவாசத்தை உடைச்சு நொறுக்கும்படியாய் பேசு. அதற்கு எதிரடையாய் பேசு. அதை நியாயம் தீர்த்து பேசு. அதை உடைத்து பேசு. அதை நொறுக்கி பேசு. தேவன் உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுமா? பிசாசோட பிளான் எப்படி தெரியுமா? அப்படியே பயம் காட்டுவான். என்ன செய்வான்? அப்படியே பயம் காட்டி அப்படியே லைட் அப்படியே ஜூம் பண்ணி அப்படி இப்படி அது இது அப்படியே காமிச்சிருவான். பயந்துடக்கூடாது. போன மாசத்துல எங்க ஒய்ஃப் வேலை பார்க்குற ஸ்கூல்ல எல்லா டீச்சருக்கும் மினிமம் ஃபீஸ்ல ஃபுல் டெஸ்ட் பண்றோம். என் ஒய்ஃப் கேட்டுச்சு, ஃபுல் டெஸ்ட் பண்ணிடுவான்ச்சு. நான் ஃபுல் டெஸ்ட் பண்றது கரெக்டு தான், நீ சொல்றது கேட்டு டாக்டர் மயக்கம் போட்டு கீழே வந்துடக்கூடாது, கொஞ்சம் கவனமா சொல்லு அப்படின்னு. ஏன்னா எங்கள் வீட்டை ஆஸ்பத்திரி போனாலும் சொல்லுவோம், கையெல்லாம் வலிக்குதா, காலெல்லாம் வலிக்குது, குறுக்கு வலிக்குது, கண்ணு வலிக்குது, மூஞ்சி வலிக்குது, முடியெல்லாம் ஊந்துக்கிட்டு இருக்கு, அப்படி படுது இப்படி பண்ணுதுங்க. நான் சொல்லுவேன், குறைஞ்சது 10 லட்ச ரூபா பில்லை போட்டுற போறேன், கொஞ்சம் அடக்கி சொல்லுமா அப்படின்னு. மேடம் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அவங்க பார்த்துட்டு, நீங்கள் இந்தந்த டெஸ்ட்லாம் இருக்கும், அநேகமாக சிறுகுடலில் ஒரு கட்டி இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான். சாயந்தரம் வீட்டுக்கு வந்துச்சு. நைட் நான் தூங்கும்போது உட்காரும்போது வயிற்று அடி பிடிச்சிட்டு உட்காந்துச்சு. அப்பா அப்படின்னு உட்காந்துச்சு. நான் கேட்டேன், ஏமா வயிற்றை பிடிச்சி உட்கார்ற அப்படின்னு. இல்லை, சிறுகுடலில் கட்டி இருக்கான் அப்படின்னு. நான் சொன்னேன், எவன் சொன்னேன் அப்படின்னு. எவன்மா சொன்னேன்? டாக்டர் சொன்னேன். அவன் ஒரு விளங்காதவே வர்றவன், சம்பளத்தை நீங்கள் வீட்டுக்கே கொண்டு போயிட்டீங்க, எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போடான்னு வந்திருக்கேன், நீ தேவையெல்லாம் வந்து கட்டிட்டு கொட்டினாலும் ஒன்றும் இல்லை, போக மாட்டேன். சரி, ஒரு ஜபத்தை பண்ணி போய் ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம். போகிறதுக்கு டைமே செட் ஆகலை. திடீர்னு போன வாரத்தை ஒரு நாள் டைம் செட் ஆச்சு. அந்த ஒரு டாக்டர் ஒருத்தருக்காக அவருக்கு ஃபோன் பண்ணி, கிறிஸ்டின் டாக்டர் அவர், இதில் ஸ்பெஷலிஸ்ட்டு, அதனால் அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. டொனாமிஸ் சொன்னேன், நாளைக்கு போகிறேன்டா அம்மாவுக்கு டெஸ்ட்டுக்கு. அவனை டொனாமிஸ் ஜாமன் ஐசப்பா, நாளைக்கு அம்மா போகிறாங்க, டெஸ்ட் பண்ணும்போது வயிற்றில் ஒன்றுமே இருக்கக்கூடாது. நான் இரவுகளும் சேர்ந்து வயிற்றில் கை வச்சு ஜாமன் ஏசு நாமத்தை நாளைக்கு டெஸ்ட் பண்ண போகிறோம், ஒன்றுமே இருக்கக்கூடாது. காலையில் ஆஸ்பத்திரி போயாச்சு. எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க, அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு, அப்புறம் ஸ்கேன் எடுக்கணும். சரி ஸ்கேன் எடுங்கன்ட்டேன். எல்லாம் முடிச்சுட்டு ரிப்போர்ட்லாம் எடுத்து டாக்டர் போனால், டாக்டர் கிறிஸ்டினால கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுகிறேன். என்ன டாக்டர் தான் கட்டி இருக்கான்னு பாருங்கள், ஜபத்தை பண்ணி கட்டியை உடச்சிரும் அப்படின்னு. அவர் அப்படியே பார்த்தாரு. இப்போதுக்கு நீங்கள் வந்து அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுதான் பொறுங்க, அவசரப்படாதீங்க பாஸ்டர், இன்னும் நாங்கள் ரிசல்ட்டே பார்க்கல, ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணோன்னு. அவர் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாரு. எந்த ப்ராப்ளமே இல்லை, 100% நார்மலாக இருக்காங்க, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு ரிசல்ட்டை கையில் கொடுத்துட்டாரு. நான் சொன்னேன், வந்ததுக்கு ஏதாவது 2 மாத்திரையாவது எழுதி கொடுக்கக்கூடாது, வந்ததுக்கு ஏதாவது 2 மாத்திரை ஒரு டானிக் ஏதாவது இல்லை, எதுவுமே தேவையில்லை, எல்லாம் பர்ஃபெக்ட் நார்மல், நீங்கள் போகலாம்னு லிஸ்ட் எடுத்து கையில் கொடுத்துட்டார். எனக்கு உடம்பே புள்ள அரிச்சிருச்சு. நான் சொல்லுவேன், பிசாசு பேசுற வார்த்தையை நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா கட்டியே கிடையாது. இந்த அம்மா என்ன ஆக்சிடென்ட் அடுத்து என்ன செஞ்சிச்சு, பைக்கில் உட்காந்தா மெதுவாக தான் உட்காருது. ஏமா, சிறுகுடலில் கட்டி இருக்கு. அந்த சிறுகுடல் பெருகுடல் எங்கே இருக்குன்னே தெரியாது. லேசாக தலைவலிச்சா போதும், என்ன தலைவலிக்குது, ஐயோ மூளையில் கேன்சராக இருக்குமோ, என்ன பிரஸ்ட் வலிக்கிற மாதிரி இருக்கும், ஐயோ கட்டியாக இருக்குமோ, அறுத்துருவாங்களோ, என்ன வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு, ஐயோ வயிற்றுக்குள்ளே கட்டி இருக்குமோ, என்ன கால் வலிக்கிற மாதிரி இருக்கு, காலை கட் பண்ணிடுவாங்களோ. எந்த ஊர்ல இருந்தா நீங்களாம் பிறந்து வந்தீங்க? நீங்களாம் பரலோகத்துல இருந்த மக்களா, அல்லது என்ன சொல்றது, உலகத்தினுடைய அவிசுவாச மக்களா? நம்ம எதை பேசணும்னு கர்த்தர் சொல்றாரு? ஜீவனை பேசு, சுகத்தை பேசு, நன்மையை பேசு, வெற்றியை பேசு, உயர்வை பேசு. அல்லேலூயா சொல்லுமா? நான் சொல்லுவேன், இப்படி பேசிக்கிட்டே இருக்க வரைக்கும் ஒண்ணுமே நடக்க. பேச்சு மாறிடுச்சு, வார்த்தை மாறிடுச்சு, மனசு புது மனுஷனா மாறிட்டீங்க, விசுவாச அறிக்கை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, பரலோகம் உங்களுக்காய் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆமென் சொல்லுமா?
பரலோகத்துக்கு பரலோக பாஷை மட்டும்தான் புரியும். அல்லேலூயா. உன் புலம்பல் பாஷை, உன் நெகட்டிவ் பாஷைலாம் எங்கே புரியாது? பரலோகத்துக்கு புரியாது. மலேசியாவுக்கு போயிருந்தேன் ஊழியத்துக்கு. அங்கே போனால் ஒருத்தன் மலையில் வந்து பேசிட்டு இருக்கான். கக்க குக்கிங்க. நான் பார்த்தேன், அப்படியே அமைதியாக இருந்தேன். பேசி முடிச்சு கேட்டே இருந்தான். நான் சொன்னேன், ஐ எம் கம்மிங் ஃப்ரம் இந்தியா அப்படின்னேன். அப்போ எனக்கு புரிகிற பாஷையில் பேசினா தான் எனக்கு புரியும். அல்லேலூயா சொல்லுமா. பரலோகத்துக்கு ஒரு பாஷை இருக்குது. அது என்ன பாஷை தெரியுமா? விசுவாச பாஷை. அல்லேலூயா சொல்லுமா. அங்கே முடியல ஆண்டவரே, என்ன சொல்கிறீங்க? நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு வெளியே உள்ளார். ஆண்டவரே சிறுவுடலை கட்டி, ஆண்டவரே என்ன சொல்றீங்க? புரியலையே, தெளிவாக சொல்லுங்க. கட்டி இருந்துச்சு, சோமாயிருச்சு ஆண்டவரே. புரியுதா? சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? சோமாயிருச்சு. இயேசு நாமத்தில் கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்குறது, பரிபூர்ண சுகம் உண்டாகிறது. அல்லேலூயா. அப்போ பரலோகத்துக்கு என்ன பாஷையில் பேசணும்? என்ன பாஷை பேசணும் சொல்லுங்க? விசுவாச பாஷை பேசினா தான் பரலோகத்துக்கு புரியும். நீங்க அவிசுவாச வார்த்தை பேசினா என்ன செய்யாத? கணவன் மனைவி 2 பேர், ஒரு ஆள் விசுவாச வார்த்தை பேசுறாரு, ஒரு அம்மா அவிசுவாச வார்த்தை பேசுது. அவிசுவாச வார்த்தை பேசின அம்மாவுக்கு ஆண்டவர் என்ன பேர் வச்சார் தெரியுமா? பைத்தியக்காரின்னு பேர் வச்சார். என்ன பேரா? யோபு எல்லாத்தையும் இழந்துட்டான். மனைவி வந்து சண்டை போடுறா. எல்லாத்தையும் இழந்தாச்சு, இன்னுமா நீ கர்த்தரை உத்தமமா தேடுற? தேவனை தூஷிச்சு ஜீவனை விடு அப்படின்னா. பார்த்தா தேவனை தூஷிச்சு, இது 2 யாருடைய வார்த்தை? பிசாசோட வார்த்தை. அவன் பார்த்தான், பைத்தியக்காரி. அல்லேலூயா. அல்லேலூயா. பரலோக பாஷை பேசலைன்னா உங்க பேர் என்ன பேரா? மொத பொண்டாட்டிய பைத்தியக்காரன்னு ஒருத்தன் சொல்லி ஆரம்பிச்சு விட்டு போனாங்க. இன்னையிலிருந்து வீட்டுக்கு புருஷன்மார் உரம் பொண்டாட்டி எப்படித்தான் கூப்பிடுறாங்க? ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். கல்யாணம் முடிஞ்சு அவங்க வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணுறாருமா, இந்த கூகுள் பேல அந்த அமௌண்ட்டை போடுங்கம்மா. அது கேட்க, என்னங்க எவ்வளோங்க எப்படிங்க அப்படி? ஏய் பைத்தியம், சொல்றத கேளு, கரெக்டாக போடு. நான் உடனே பார்த்தேன், ஆஹா யோபுவோட தம்பி போல, யோபுவோடைய தம்பி போல. பெண்கள் பூரா பரலோகத்துக்கு போனே முதல்ல ஒரு அடி யாரைத்தான் போடணும்? யோபு தான். யோ நீ வாடுக்கு பைத்தியம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் பூமியில் இந்த ஆள்கிட்ட பட்ட பாடு எனக்கு தான் அது, உனக்கு என்ன தெரியும்? ஆனா விசுவாச வார்த்தை பேசினா யாரு? யோபு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீர் என்னை கொன்றுபட்டால் உங்க மேல நம்பிக்கையா இருப்பேன்னு சொன்னா பைபிள்ல போட்டிருக்கு. யோபு தன் நாவினாலே தேவனை குறைசலும் இல்ல, தன் நாவினாலே பாவம் செய்யவும் இல்ல. அவனுக்கு பைபிள்ல ஒரு பேர் கொடுத்தார் ஆண்டவர், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நடக்கிற இவனை போல ஒருவன் இந்த பூமியில இல்லை. விசுவாச வார்த்தை என்ன செய்யணும்? பேசணும். அப்ப ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு நான் கொடுக்கும்படி. முதல் குறிப்பு. 2வது குறிப்பு, உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். இங்கிலீஷ் அருமையா போட்டிருக்க. I have a plan for you. I know that plan. I will fulfill that plan. உன்னை குறிச்சு நான், அந்த நினைவு அப்படிங்கிற இடத்துல பிளான், திட்டம். உன்னை குறிச்சு உன் பேர்ல ஒரு பிளான் வச்சிருக்கிறேன். அந்த பிளான் என்னன்னு எனக்கு தெரியும். அந்த பிளானை நான் உன் வாழ்க்கையில நிறைவேற்றி முடிப்பேன். இல்லையா சொல்லுமா? உங்க பிளான் உங்க வாழ்க்கையில் நடக்கணுமா? ஆண்டவர் பிளான் உங்க வாழ்க்கையில் நடக்கணுமா? சொல்லுங்க. உங்க பிளான் எப்படி இருக்கும்? குட்டி குட்டி பிளானா இருக்கும். ஆனா ஆண்டவருடைய பிளான் எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையில் இருக்காங்க, சம்பளம் கிடையாது, அடிமையாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குறித்து ஆண்டவர் ஒரு பிளான் வைக்கிறார். என்ன பிளான் வச்சாராம்? இந்த பூமியிலேயே நடுவில் இருக்கிற நிலப்பரப்பு, இந்த பூமியிலே நடுவில் இருக்க ஊர் பெத்லகேம், அங்கதான் இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. இந்த பூமியிலே செழிப்பா ஒரு இடம் இருக்கு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அல்லேலூயா சொல்லுமா. இவங்க பிளான் என்னது? அடிமையா இருந்தவங்க விடுதலை ஆனா போதும், எங்க போயிருவோம்? கானான் தேசத்துக்கு ஓடி போயிருவோம். அதான் அவங்க பிளான். ஆனா கர்த்தர் என்ன பிளான் வச்சிருந்தாரு? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர்களுக்காய் கர்த்தர் திட்டம் பண்ணி வைத்திருந்தார். அல்லேலூயா சொல்லுமா. நான் சொல்லுவேன், உங்களை குறித்து தேவன் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாரு. நீங்க யாரும் தயவு செய்து புதுசா ஒரு பிளான்லாம் பண்ணாதீங்க. அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவரே அதை கொடுங்க, ஆண்டவரே இதை கொடுங்க, ஆண்டவரே அதை செய்யுங்க, ஆண்டவரே இதை செய்யுங்க, ஆண்டவரே ஆணையாக்குங்க, ஆண்டவரே பூனையாக்குங்க, ஆண்டவரே இந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. உங்க சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும்,
உங்க சித்தம் என்னன்னு எனக்கு சொல்லுங்க, உங்க திட்டத்தின்படி என்ன நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆவியானவர் உன் கூட தன்னுடைய திட்டத்தை சொல்வாரு, தரிசனத்தை சொல்வாரு, பிளானை சொல்வாரு. நீ என்ன செய்யணும், ஏது செய்யணும், எப்படி நடக்கணும் எல்லாத்தையும் ஆண்டவர் உன் கூட பேசுவாரு. தேவன் காண்பிக்கிற அந்த வெளிச்சத்துல நீ நடக்க ஆரம்பி. கர்த்தர் உன் வாழ்க்கையை ஓஹோ என்று உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை குறித்து வைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன்றார். பேரண்ட்ஸ் பாருங்க, பிள்ளையை குறித்து பிளான் பண்றாங்க. நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் பிள்ளை என்ன செஞ்சிடக்கூடாது, கஷ்டப்பட்டுறக்கூடாது. நான் தமிழ் மீடியத்தெல்லாம் படித்தேன், என் பிள்ளை எதில் படிக்க வைக்கணும், இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கணும், சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கணும், ஐசிசி சிலபஸில் படிக்க வைக்கணும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு சரியான சாப்பாடு இல்லை, என் பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நல்ல ட்ரெஸ் கொடுக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், உயர்ந்த நிலைமைக்கு என்ன செய்யணும், கொண்டு வரணும். நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கணும். என் மாப்பிள்ளை மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, என் மகளுக்கு பார்த்துடக்கூடாது, நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணும். பிள்ளைய குறித்து ஃபுல் பிளான் பிரிண்ட் அவுட்டே கையில் வச்சிருக்காங்க. இதுதான் 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 அதான். அதுக்காக ஓடுறாங்க, உழைக்கிறாங்க, பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அதுக்காக எவ்வளவு செலவு என்ன செய்றாங்க. நான் சொல்லுவேன், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்திற்கு பிதாவாகிய தேவன் உங்களை குறித்து அவர் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காரு. அந்த பிளானை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றாம உங்களை விட்டுருவாரா? அல்லேலூயா. அவருடைய பிளானை ஆண்டவர் நிச்சயம் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுமா. வலதுக்கு வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே என்னை குறித்து என் தேவன் எதையெல்லாம் திட்டம் பண்ணி வைத்திருக்காரோ இயேசுவின் நாமத்தினாலே அத்தனை திட்டங்களும் என் வாழ்க்கையிலே என் குடும்பத்திலே 100% நடப்பதாக நடப்பதாக நடப்பதாக. சாத்தானுடைய அத்தனை திட்டங்கள் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே கேன்சல் பண்ணுகிறேன். தேவனுடைய திட்டத்தை இயேசுவின் நாமத்தினாலே ரிசீவ் பண்றேன், பெற்றுக்கொள்கிறேன். தேவ திட்டம் என் வாழ்க்கையில 100% நடப்பதாக 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 நடப்பதாக. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன்னை குறித்து நான் நினைவு வச்சிருக்கேன், அந்த நினைவை நான் உன் வாழ்க்கையில செஞ்சு முடிப்பேன். ஆமென் சொல்லுமா. நீங்க ஒரு துளி கூட என்ன செய்ய வேண்டாம், கவலையே பட வேண்டாம். அல்லேலூயா. ஏன்? அவருடைய பிளான் என் வாழ்க்கையில நடக்க போகுது. 3வது குறிப்பு, அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென் சொல்லுமா. கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு காலமும் உன் வாழ்க்கையிலே தீமை செய்யவே மாட்டார். ஆமென் சொல்லுவோமா. அல்லேலூயா. நிறைய பேர் நம்ம பழைய மார்க்கத்துல இருந்து கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவி கொண்டிருக்கோம். பழைய மார்க்கத்தில் என்ன சொல்லுவாங்க, இந்த சாமி ஏன் தான் நம்மளை இப்படி சோதிக்குதோ. சாமி இப்போ கிறிஸ்டின் ஆயாச்சு, இப்போ என்ன சொல்றாங்க, இந்த இயேசுநாதர் என்னது, இந்த இயேசுநாதர் ஏன் தான் இப்படி எங்களை. ஹலோ, அந்த செட்டப் இங்கே வரவே கூடாது. கேள்வியா சொல்லுவோமா. ஆமாம், சாமிக்கு கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா, காது இருக்கா, வாய் இருக்கா, என் பிரச்சனையை பார்க்காதா, அவங்க கூட பேசாதா, இவ்வளவு தீமை நடக்குது, இவ்வளவு கஷ்டம் நடக்க பார்த்துக்கிட்டு அவர் வாட்டுக்கு சும்மா இருக்காரு, அவர் நினைச்சக்கூடாதா, சொல்லக்கூடாதா, அதை பேசக்கூடாதா, சரிப்படுத்தக்கூடாதா, அவனை 4 அடி அடிச்சாம மண்டையை உடைக்க கூடாதா, சாமி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கோ அப்படின்ற மாதிரி இங்க வந்து இயேசுநாதர் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நான் சொல்லுவேன், தேவனுக்கு விரோதமாகவோ தேவனை குறை சொல்லியோ தேவனை தவறான நபராகவோ தேவன் உனக்கு ஒன்றும் செய்யாதவராகவோ தேவன் உனக்கு தீமை செய்வதாகவோ பிசாசு மனசுல பேசினா அதை வாயில பேசிடாத பெரிய ஆபத்து. பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு போட்டி. என்ன போட்டி? பிசாசு சொல்றான், ஆண்டவரே யோபு உங்களை தேடுறான், எல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுத்ததுனால அதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா உங்களை வேண்டான்னு ஓடிடுவான். ஆண்டவர் சொன்னார், டேய் பணத்தை காட்டிலும் சொத்தை காட்டிலும் பிள்ளையை காட்டிலும் மனைவியை காட்டிலும் யாரை காட்டிலும் ஏன் யோபு என்ன ரொம்ப நேசிக்கிறான்டா அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்.
பிசாசு சொன்னா சவால் பார்த்துருவோமா, என்ன செஞ்சிடும் பார்த்துருவோமா, சவால். ஓகே, ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்துட்டார். வந்தா ஒரே நாள் ஆடு மாடு வேலைக்காரன் வேலைக்காரி ஒட்டகம் பிள்ளை அம்புட்டும் காலி. அம்புட்டும் அடுத்த முறை வந்தா உடம்பு முழுக்க வியாதியை கொடுத்துட்டான். உடம்பு முழுக்க என்ன செஞ்சிட்டான், வியாதி கொடுத்துட்டான். பிசாசு என்ன எதிர்பார்த்தான் தெரியுமா யோபுட்ட? ஒன்னே ஒண்ணுதான் எதிர்பார்த்தான், தேவனை குறை சொல்லு, தேவன் உனக்கு நன்மை செய்யலன்னு சொல்லு, தேவன் உன் ஜெபத்தை கேட்கலன்னு சொல்லு, தேவன் உனக்கு தீமை செஞ்சாருன்னு சொல்லு, தேவன் உன்னை கண்டுக்கலன்னு சொல்லு, தேவனுக்கு விரோதமா என்ன செய்ய முறுமுறு. இதான் யாருடைய தந்திரம்? தேவனை தீமை செய்யற ஆளா நீ பார்த்துட்டேன்னா தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையை நீ பெற்றுக்கொள்ள முடியாது, அது பாவம். அதனாலதான் ஏற்கனவே சொன்னேன், யோபு தன் நாவினால என்ன செய்யல, புறம் கூறவும் இல்லை பாவம் செய்யவும் இல்லை, தன் நாவினாலே குறை சொல்லாதனால. ஒரு வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் ஜெபத்துக்கு போறாரு, அங்க இருக்க சொல்றாரு, பாஸ்டர் இனிமே நான் பைபிள் படிக்க மாட்டேன் ஜெபம் பண்ண மாட்டேன் போய் சொல்லிருங்க. என்ன செய்ய மாட்டாரா, ஜெபம் பண்ண மாட்டேன். நான் சொன்னேன், யார்கிட்டயா சொல்றது, மாமனாட்ட சொல்லணுமா மாமியார்ட்ட சொல்லணுமா, யார்கிட்ட போய் சொல்லணும், ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிருங்க அப்படின்னாரு. ஆண்டவர்கிட்ட போய் நானும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஒண்ணுமே செய்ய மாட்டேன்றாரு. நான் சொல்லுவேன், தேவன்கிட்ட சண்டையெல்லாம் போடக்கூடாது, தேவன்கிட்ட என்ன செய்யக்கூடாது, சண்டையெல்லாம் போடக்கூடாது. இதெல்லாம் பிசாசுடைய வார்த்தைகள். தேவனுக்கு உரமாக ஏதாவது பேசணும்னு மனசில் ஒரு எண்ணம் வந்துச்சு முறுமுறுக்குன்னா அது யார்கிட்டருந்து வர்ற வார்த்தை, பிசாசுலேருந்து வர்ற வார்த்தை. அந்த வார்த்தையை வாயில சொல்லி தேவனுடைய சமூகத்தில் என்ன செஞ்சிடாத, பாவம் செஞ்சு ஆசீர்வாதத்தை இழந்துடாத. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் உன்னை குறிச்சு வச்சிருக்க எல்லாமே தீமைக்கு எதுவானவங்க அல்ல, நன்மைக்கு எதுவானவர்கள். அல்லேலூயா. சொல்லுமா, வலது சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசிக்கிறேன். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், எனக்கு நன்மையை மாத்தும் செய்கிறவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு நாளும் ஒரு காலமும் எனக்கு தீமை செய்யவே மாட்டார். அல்லேலூயா. சொல்லுமா, ஆண்டவர் என்ன சொல்றாரு, சத்தியத்தை சொல்லி கொடுக்குறாரு. அப்பா உன் வாழ்க்கையில் இருக்க தீமை கஷ்டம் பிரச்சனை வருத்தம் வேதனை குழப்பம் சண்டை இயலாமை நஷ்டம் அத்தனைக்கு காரணம் பிசாசு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கிறதுக்கு வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். ஆனால் நானோ உனக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடைய வந்தேன். ஆண்டவர் சொல்றார், நானோ உன்னை விடுதலை ஆக்குறவர், நானோ உனக்கு உதவி செய்கிறவர், நானோ உனக்கு நன்மை செய்கிறவர். பிசாசு எதையெல்லாம் வாழ்க்கையில இழக்க பண்ணானோ அதை அத்தனையும் 2 மடங்காய் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துறதுக்கு வந்த தெய்வம். நான் தீமை செய்கிற ஆளு கிடையாது, நன்மை செய்கிறேன். ஒரு சகோதரி போன் பண்ண, என்னம்மா பிரேயருக்கு கிளம்பிட்டீங்களா வாங்கன்னு. போங்க பஸ், நாலாம் பிரேயருக்குலாம் வரல. ஏம்மா என்னாச்சு? ஆமாம் என் கடன் பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன், ஆண்டு கடனே அடைக்க மாட்டேங்கிறாரு. போங்க. நான் சொன்னேன், யார்கிட்டனாலும் கோச்சிக்கலாம், ஆனால் யார்கிட்ட கோய்க்கக்கூடாது, ஏசுநாதர்கிட்ட கோய்க்கக்கூடாது. நான் கேட்டேன், ஆண்டவர்கிட்ட கேட்டியா, ஆண்டவரே கடன் வாங்குவான்னு கேட்டியா, இத்தனை விசா வட்டிக்கு வாங்குவான்னு கேட்டியா, அதை வாங்கி என்ன போய் செலவு பண்ணுன்னு ஆண்டவர் சொன்னாரா அவன்கிட்ட? நீ ஏன் வாங்குவ, நீ ஏன் செலவு பண்ணுவ, நீ ஏன் எல்லாம் பண்ணுவ, பழியை மட்டும் யார் மேலே தூக்கி போடுவ? நிறைய பேர் அப்படித்தாங்க. எல்லா பிரச்சனைக்கும் பழியை மட்டும் யார் மேலே தூக்கி போடுறது? ஆண்டவர் மேலே. நான் சொல்லுவேன், எந்த சூழ்நிலும் எந்த நேரத்திலையும் தேவன் மீது ஒரு குறை சொல்லக்கூடாது. இல்லையா? சொல்லுமா, தேவன்கிட்ட சரண்டர் மட்டும்தான் ஆகணும். அவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலை கூட யோபு சொன்னான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னான். பரலோகம் பார்த்துச்சு, என் பிள்ளைய இவ்வளவு கஷ்டப்படுத்தி இவ்வளவு வருத்தப்படுத்தி இவ்வளவு செஞ்சல. அவன் ஏற்கனவே கிழக்கு தேசத்திலே பணக்காரன். யாரு? யோபு. ஃபர்ஸ்ட் லெவலு. நெக்ஸ்ட் லெவலுக்கு கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சார் தெரியுமா? உலகத்திலேயே பெரிய பணக்காரன் ஆசீர்வதிச்சிட்டார். அவன் அன்னைக்கு ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயே பெரிய பணக்காரன், இன்னைக்கு ரெட்டிப்பா இழந்த யோபு இழந்த அத்தனை ஆண்டவர் 2 அத்தனையா திரும்ப கொடுத்து உலகத்திலேயே பெரிய பணக்காரனா கர்த்தர் மாத்திட்டார். இல்லையா? சொல்லுமா,
பிசாசு தீமை செய்யலாம், தீமையை கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். மனிதர்கள் உங்களுக்கு தீமை செய்யலாம், அந்த தீமையை தேவன் நன்மையாய் மாற்றுவார். அநேகர் நீங்கள் அழிஞ்சு போகும்படியாக, நீங்க என்ன சொன்ன காணாமல் போகும்படியாக உங்களுக்கு விரோதமா எத்தனையோ காரியங்களை செஞ்சிருக்கலாம். தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த எல்லா தீமைகளை, எல்லா நஷ்டங்களை, எல்லா குழப்பங்களை தேவன் உன்னோடு கூட இருந்து அதையும் நன்மையாய் முடிய பண்ணுவார், நன்மையாய் முடிய பண்ணுவார், நன்மையாய் முடிய பண்ணுவார். யோசேப்பு சொன்னா, நீங்களும் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் கர்த்தர் அதை எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். லேலுயா சொல்லுமா, கர்த்தர் ஒரு நாளும் ஒரு காலமோ தீமை செய்ய மாட்டார், நன்மை செய்வார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவை நான் உங்களுக்கு கொடுப்பேன். நன்றி நன்றி இயேசு ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா. நன்றி நன்றி இயேசு ராஜா.